ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம். எல்லாருக்கும் ரமதான் கரீம். இதை சொல்லும் போதே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குதுங்க. நம்ம எல்லாருமே ஒரு வருஷத்தோட நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு மாதத்தில் இருக்கிறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ரமதானை வரவேற்க நீங்கள் எல்லாருமே முன்னேற்பாடுகள் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் இந்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸ்டில் என்னோட ரமதான் ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி இருந்தது, ரமதானை வரவேற்க நான் என்னென்ன முன்னேற்பாடுகள் பண்ணி வச்சிருந்தேன் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மற்ற டைமில் எடுக்கிற வீடியோஸ் விட இந்த ரமதான் டைமில் எடுக்கிற வீடியோஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அது ஒரு நல்ல வைபா இருக்கும். ஸோ இந்த வைபை உங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நான் எப்பவுமே நினைப்பேன். இந்த வருஷம் ரமதான் உங்களுக்கும் எனக்கும் சிறப்பானது அமைறதுக்கு நம்ம எல்லாருமே துவா செய்வோம். அதிகமான இபாதத்தில் ஈடுபட்டு நிறைய அமல்கள் செய்யறதுக்கு நம்ம எல்லாருமே முயற்சி பண்ணுவோம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்பவும் போலவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரமதான் ப்ரிப்பரேஷன் பொறுத்தவரை ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் நிறைய ஃப்ரோசன் ஐட்டம் செஞ்சு ஃப்ரீசர் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. அப்புறம் வீட்டை டீப் கிளீன் பண்றது, ரமதானுக்கு தேவையான கிராசரிஸ் எல்லாமே முன்னக்கூட்டியே வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரி முன்னேற்பாடுகள் எல்லாமே பண்ணி வச்சிருவாங்க. நானும் இன்னைக்கு ரமதான் கிராசரி ஷாப்பிங்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன். லூலுக்கு தான் திங்ஸ் வாங்குறதுக்காக வந்திருக்கிறோம். நோம்பு டைம்ல இந்த விம் டூ ட்ரிங்க் எனக்கு மஸ்டா வேணுங்கிறதால ஃபர்ஸ்ட் அதை எடுத்துக்கிட்டேன். இதுலயே ரோஸ் ஃபிளேவரும் இந்த டைம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. பட் நான் அது வாங்கல. ரெகுலர் விம் டூ அண்ட் ரூஹப்ஸாவே எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ரமதான் இஸ் த பெஸ்ட் டைம் ஃபார் ஷாப்பிங். ரமதான் டைம்ல நம்ம அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய கேரமல் புட்டிங், கஸ்டர்ட் பவுடர், ஜெல்லி மிக்ஸ், இது எல்லாமே இந்த மாதிரி பண்டில் ஆஃபர்ல போட்டுருப்பாங்க. மற்ற நார்மல் டேஸ்ல கூட எல்லா திங்ஸ்மே அப்பப்போ ஆஃபர்ல இருக்கும். பட் ரமதான்ல எல்லா திங்ஸையும் மொத்தமா ஆஃபர் ரேட்கே போட்டிருப்பாங்க. இந்த சீஸ்லாம் நார்மலா 18 திரம் மேல தான் இருக்கும். இப்ப ரமதான் ஆஃபர்ல 12.95 எனக்கு கிடைச்சது. இந்த மாதிரி எல்லா திங்ஸையும் ஆஃபர்னு போட்டு நம்மளுக்கு அது தேவை இருக்கோ இல்லையோ நம்மள வாங்க வச்சிருவாங்க. இந்த ஐடியில வர ஃப்ரோசன் பரோட்டா கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஒரு சில டைம்ல இஃப்தார் ஆர் சோஹர்ல ஏதாவது அவசரத்துக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு. ரமதானுக்கு இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஃபர்ஸ்டே லிஸ்ட் எழுதி வச்சுட்டு இங்க வரல. இங்க வந்துட்டு ரேண்டமா கண்ணில் எது படுதோ அது தேவையில்லைங்கிறத பார்த்து தான் நான் வாங்கிட்டு இருந்தேன். ஓரளவுக்கு நம்மளுக்கே தெரியும் இல்லையா எது தேவையில்லைங்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்து வாங்கிட்டு இருந்தேன். ஃப்ரூட் செக்ஷன்ல இருந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அப்படியே நான் வெஜிடபிள் செக்ஷனுக்கு வந்துட்டேன். இங்க மெயினா ஆனியன், டொமேட்டோ, கியூக்கும்பர் இதெல்லாமே எடுத்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைக்கிறதுக்காக கொஞ்சம் இஞ்சி பூண்டு வாங்கிக்கிட்டேன். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் செம்ம ஃப்ரெஷ்ஷாக கலர்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் பிரெட்டும் வாங்கிட்டு இந்த பேக்கரி செக்ஷன் வந்தாலே இதை நான் வாங்குறனோ இல்லையோ, பட் இப்படியே அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிற அந்த பேஸ்ட்ரிஸ் எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு அதையும் பார்த்துட்டு மீட் செக்ஷனுக்கு வந்துட்டேன். அந்த வீக்கு தேவையான மட்டன், பீஃப், சிக்கன், ஃபிஷ் இந்த மாதிரி நான்வெஜ் எல்லாமே வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ இடையிடையே நம்ம வந்து வாங்கணும்னு அவசியம் இருக்காது. பிகாஸ் நம்மளுக்கு ரமதான்ல டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது. அவ்வளோ குயிக்காக போகிற மாதிரி இருக்கும். இஃப்தார் முடிச்சு தராவே முடிச்சு அகைன் சுகூர் ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு டைம் போகும். இதுக்கு இடையில க்ரோசரிஸ் வரதெல்லாம் ரொம்பவே கஷ்டம் தான். அதுக்காகவே அந்த வீக்கு தேவைப்படுற நான்வெஜ் அப்படியே வாங்கி வச்சிருவேன். அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஷாப்பிங்னு பாத்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் டேட்ஸ் தான். டேட்ஸ் நிறைய வெரைட்டி வச்சிருப்பாங்க. எல்லாமே ஆஃபர் பிரைஸ்ல இருக்கும். நாங்க எப்பவுமே இந்த மெஜ்டோல் டேட்ஸ் தான் வந்து வாங்குவோம். அது கொஞ்சம் நல்ல சீவியா சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்கும். அப்படியே டேட்ஸும் வாங்கிட்டு நோம்புல நம்மளுக்கு ரொம்ப மெயினா தேவைப்படுற கடல் பாசியும் எடுத்துக்கிட்டேன். லாஸ்டா சமோசா ஷீட்ஸ் அண்ட் பஃப் பேஸ்ட்ரி ஷீட்ஸும் வாங்கிக்கிட்டேன். நோம்பு டைம்ல சமோசா இல்லாத வீடே இருக்காது. ஸோ நானும் இந்த சமோசா ஷீட்ஸும் வாங்கிக்கிட்டேன். எல்லாமே பில் போட்டுட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஷாப்பிங் முடிச்சதோட நம்மளுக்கு எப்பவுமே வேலை முடியாதுங்க. வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வேலை இருந்துட்டே இருக்கும். வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல வைக்கணும். அப்புறம் ரமதான் டைம்ல நம்மளுக்கு மெயினா தேவைப்படுற கெச்சப், மயோனைஸ், நட்ஸ், டேட்ஸ், கண்டன்ஸ் மில்க், கடல் பாசி, சமோசா ஷீட்ஸ், சீஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் நான்வெஜ்ஜையும் ஒரு வேலைக்கு கரெக்டா குக் பண்ற மாதிரி பிரிச்சு ஜிப்லோ கவர்ல போட்டு ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் பேஸ்கெட்ல போட்டு வெஜிடபிள் ரேக்ல வச்சுட்டு இருந்தேன். இப்போ வின்டர் டைம்ல வர ஆனியன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு மாதிரி டார்க் பர்பிளிஷ் கலர்ல வருது. இப்போ வாங்கிட்டு வந்திருக்கிற ஆனியன் கூட கொஞ்சம் பரவாயில்ல போல இருக்கு. போன மந்த் வந்த ஆனியன் எல்லாம் ரொம்ப டார்க் பர்பிளிஷா இருந்தது. அது ஒரு சில டைம்ல கிரேவி கலரே சேஞ்ச் ஆகிரும். இனி நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து சம்மர் தான் இல்லையா, ஸோ ரெகுலரா வர ஆனியனே வர ஆரம்பிச்சிடும். எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு இந்த மசாலா டப்பாஸ், அப்புறம் இந்த நட்ஸ் பாக்ஸ் எல்லாமே ரீஃபில் பண்ண வேண்டியது எல்லாமே ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன்.
நட்ஸ் வாங்கும்போது நீங்க யூஏல இருந்தீங்கன்னா மெயினா இந்த கட் பாதாம் அண்ட் கட் பிஸ்தா வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எந்த டிஷ்ஷஸ் பண்றதா இருந்தாலும் ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா யூஸ் பண்ற மாதிரி தோல் உரிக்கணும், கட் பண்ணணும்னு அவசியமே இல்ல. ஒரு சில டிஷ்ஷஸ்க்குலாம் நம்ம ஆல்மண்ட் அண்ட் பிஸ்தா தண்ணியில ஊற போட்டு தோல் உரிச்சு தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஊற போட மறந்துட்டா கூட இதை நம்ம ஸ்ட்ரெயிட்டா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நார்மல் ஆல்மண்ட் அண்ட் பிஸ்தா கம்பேர் பண்றப்போ இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் ஸ்டில் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் இன்னைக்கு ரமதான் டீப் கிளீனிங் பண்றதுக்காக களத்துல இறங்கியாச்சுங்க. ஃபர்ஸ்ட் கிளீனிங் ஆப்ல புக் பண்ணி அவங்கள கூப்பிட்டு டீப் கிளீனிங் பண்ணிடலாம்னு தான் நினைச்சு வச்சிருந்தேன். பட் யூஸ்வலி நான் புக் பண்ற ஆப்ல எனக்கு ஸ்லாட் கிடைக்கலங்கிறதால நானே ஸ்ட்ரெயிட்டா களத்துல இறங்கிட்டேன். பட் எனக்கு இது ஓகே தான், பிகாஸ் எனக்கு நான் பண்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்பாக்சன் வராது. ஸோ பாத்ரூம் டீப் கிளீனிங்க்கு மட்டும் புக் பண்ணிட்டு வீடு டீப் கிளீனிங் பண்றதுக்கு நானே ஃபுல்லா கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்க வீடு கிளீன் பண்றதுக்கு ரொம்ப மெஸ்ஸாலாம் எதுவுமே இருக்காதுங்க. எல்லாமே வச்ச பொருள் எல்லாம் அந்தந்த இடத்துல அப்படியே தான் இருக்கும். பட் வீடு ஃபுல்லாவே கிளாஸ்ங்கிறதால ரொம்ப டஸ்ட் வரும். ஸோ அதை மட்டும் தான் கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி ஃபுல்லா தொடச்சி எடுக்கிற மாதிரி இருந்தது. அதுவும் இங்க சீலிங் அண்ட் வால்ல எல்லாம் நம்ம ஊர் அளவுக்கு ரொம்பலாம் டஸ்ட் சேராது. பட் ஸ்டில் ரமதான் டீப் கிளீனிங்கிறப்போ அதையும் கொஞ்சம் லைட்டா தட்டி விட்டாதான் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அப்புறம் எங்க பெட்ரூம்ல கிளீன் பண்ண வேண்டிய மெயினான ஏரியான்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான். கொஞ்ச நாளாவே கிளீன் பண்ணவே இல்லை, எல்லாம் ரமதான் டீப் கிளீனிங் அப்ப பாத்துக்கலாம்னு விட்டு இப்ப இவ்வளவு மெஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பக்கத்திலேயே ஃபுல் கிளாஸ் விண்டோ இருக்கிறதால 2 நாளைக்கு ஒரு தடவையே ஃபுல் டஸ்ட் சேர்ந்துரும். அதுவும் நான் இப்ப கிளீன் பண்ணி ஒரு 10 டேஸ் மேல ஆகுது. 10 டேஸ்க்கே எவ்வளவு டஸ்ட் சேர்ந்துருக்குதுன்னு நீங்களே பாருங்க. ப்ரௌன் டேபிள்ங்கிறதால இந்த ஒயிட் டஸ்ட் ரொம்ப ஆப்வியஸா தெரியும். அதுக்காகவே 2 டேஸ் ஒன்ஸ் நல்லா தொடச்சு வைப்பேன். பட் இப்போ ஒரு 10 டேஸ் விட்டதுக்கு பாருங்க எவ்வளவு டஸ்டா இருக்குன்னு. ஸ்கின் கேர் மேக்கப்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு அப்படியே போட்டு வச்சதுக்கு இன்னைக்கு பயங்கர மெஸ்ஸா இருந்தது. ஸோ எல்லா திங்ஸையும் ரிமூவ் பண்ணி கம்ப்ளீட்டா 1 by 1 நல்லா தொடச்சுதான் அது உள்ள திரும்ப வைக்கணும். ஃபுல்லா வாட்டர் ஸ்ப்ரே போட்டு டஸ்ட் எல்லாத்தையும் தொடச்சிட்டு மிரர் எல்லாத்தையும் ஃபுல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் இந்த கிளாஸ்ல தெரியுற இந்த டஸ்ட் எல்லாமே வெளிப்பக்கம் உள்ளதுதான். உள்ள அந்த அளவுக்கு பெருசா டஸ்ட் இல்ல, பட் ஸ்டில் அது எல்லாமே வாட்டர் ஸ்ப்ரே போட்டு அதையும் ஃபுல்லா வைப் பண்ணி எடுத்துட்டேன். இந்த வெளிப்பக்கமா தெரியுற டஸ்ட் வந்து நம்ம பில்டிங் மேனேஜ்மெண்ட்ல இருந்து தான் மொத்த பில்டிங்கும் கிளீன் பண்ணுவாங்க. அவங்க எப்ப கிளீன் பண்ண வருவாங்கன்னு தெரியல, பட் ஸ்டில் ரமதானுக்கு முன்னாடி கிளீன் பண்ணிட்டா அதுவுமே நல்லா தான் இருக்கும். யூஸ்வலி இவ்வளவு மோசமாலாம் இருக்காது, நீட் அண்ட் கிளீனா தான் இருக்கும். பட் இடையில கொஞ்சம் மழையெல்லாம் பெஞ்சது இல்லையா, அதுலதான் இவ்வளவு டஸ்டியா தெரியுது. இருந்தாலும் உள் பக்கமா இருக்கிற கிளாஸ் மட்டும் 3 ரூமுக்குமே ஃபுல்லா நான் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் இந்த ட்ரே ஃபுல்லாவே எங்களோட ஸ்கின் கேர் அண்ட் பாடி கேர் ப்ராடக்ட்ஸ் தான் வச்சிருப்பேன். பாடி மிஸ்ட், டியோட்ரண்ட், அப்புறம் பாடி லோஷன், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ட்ரேல வச்சிருப்பேன். ஃபுல்லா 1 by 1 தொடச்சி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இந்த ட்ரே ஃபுல்லாவே எங்களோட பெர்ஃப்யூம் கலெக்ஷன்ஸ் தான் வச்சிருப்பேன். என்னோடது என் ஹஸ்பண்டோடது ரெண்டுமே இதில் தான் வச்சிருப்பேன். நிறைய பேர் என்னோட பெர்ஃப்யூம் கலெக்ஷன்ஸ் போடுங்க, நல்ல பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறீங்க. நானும் நினைச்சிட்டே தான் இருக்கிறேன். பட் இன்ஷால்லா சீக்கிரமா அடுத்த வீடியோல எதுலையாவது போடுறதுக்கு பாக்குறேன். இதையும் எல்லாமே நல்லா 1 by 1 தொடச்சிட்டு ட்ரேல எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் என்னோட மேக்கப் ப்ரஷஸ், மாய்ஸ்சரைசர், சீரம், அப்புறம் டெய்லி வேர் லிப்ஸ்டிக்ஸ் இது எல்லாமே ஃப்ரண்ட்ல வச்சிருக்கிறேன். அப்பதான் எடுத்து யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பெட்ரூம்ல மெயின் கிளீனிங் டிபார்ட்மெண்ட்டே இந்த பிளேஸ் தாங்க. இதை கிளீன் பண்ணிட்டாலே பெட்ரூம் ஆல்மோஸ்ட் கிளீன் ஆன மாதிரி தான். இதுக்கப்புறம் 2 சைட் டேபிள், வால் டெக்கோர்ஸ் அண்ட் வால் கிளாக் இது எல்லாமே கிளீன் பண்ணிட்டா பெட்ரூம் கம்ப்ளீட்டா ஓவர் ஆயிரும். பெட் சைட் டேபிள்ல இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் துர்க்கிஷ் லேம்ப் அண்ட் ஒரு டிஷ்யூ ஹோல்டர் மட்டும் தான் வச்சிருப்பேன். அது ரெண்டையும் நல்லா வைப் பண்ணிட்டு வச்சாச்சு. அப்புறம் வீட்டில் இந்த மாதிரி வால் டெக்கோர்ஸ் வச்சுக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. பட் அதை டஸ்ட் இல்லாமல் பாதுகாத்து அதை மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய விஷயமே. அதுவும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கள் பில்டிங் டைப்பில் ஃபுல் கிளாஸ் பில்டிங்காக இருந்தால் நல்லாவே டஸ்ட் வரும். ஸோ அடிக்கடி தொடச்சி அதை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பிளான்ஸ்லாம் கூட கிளாஸ் பக்கத்துலேயே இருக்கிறதால எவ்ரி 3 to 4 days தொடச்சி வைக்கிற மாதிரி தான் இருக்கும், இல்லைன்னா டஸ்ட் வந்த மாதிரி ஆயிரும்.
ஒரு வழியா எல்லா டெக்கோர் ஐட்டம்ஸ் அண்ட் வால் கிளாக்ஸ் எல்லாத்தையுமே நல்லா தொடச்சி எடுத்துட்டு என்ட்ரன்ஸ் ஏரியாவுக்கு வந்துட்டேன். இங்கேயும் எல்லா திங்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிட்டு அப்புறம் எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணேன். 2 பெட்ரூமே ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு ஹாலையும் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு இந்த என்ட்ரன்ஸ் ஏரியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஹப்பாடா முடிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனாலும் இவ்வளவுதான் போலன்னு நினைக்காதீங்க. இதுக்கப்புறம் வீட்டை ஃபுல்லா கூட்டி மாப் போட வேண்டிய வேலை இருக்கு. பட் அது கூட கொஞ்சம் ஈஸியா பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒண்ணா தனித்தனியா தொடச்சிட்டு இருக்கிறதுக்கு. எல்லா வருஷமும் என்னோட ரமதான் ப்ரீ ப்ரிப்பரேஷன் இப்படிதான் இருக்கும். வீட்டை நல்லா டீப் கிளீன் பண்ணி எடுத்துட்டு ரமதான்குள்ள ஷாப்பிங் எல்லாமே பண்ணி வச்சிடணும். இவ்வளவுதான் நான் நினைப்பேன். முன்னக்கூட்டியே நிறைய ஃப்ரோசன் ஐட்டமா பண்ணி ஃப்ரீசர் ஃபுல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுலாம் எனக்கு அவ்வளவா விருப்பம் இல்ல. சாப்பிடுறது எல்லாமே அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே சாப்பிடுறதுதான். ரமதான் நேரத்துல டைம் சேவ் பண்ணுங்கிறதுக்காகவே முன்னக்கூட்டியே நிறைய ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. பட் எங்க வீட்டுல அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா பண்ணி சாப்பிடுறதுதான். என்னதான் அட்வான்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணி வச்சாலுமே 2 மணிக்கு அப்புறம் கிச்சன்ல போய் ஜூஸ் கரைக்கிறது, டெசர்ட் ப்ரிப்பேர் பண்றதுன்னு எனிஹோ நம்ம கிச்சன்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணதான் போறோம். டிவி யூனிட், டீ டேபிள், சைட் டேபிள், டைனிங் டேபிள்னு எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலி சோஃபாவெல்லாம் இழுத்து போட்டு ஃபுல்லாக வீட்டை கூட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நார்மலாக நம்ம வீட்டை க்ளீன் பண்ணுறப்போ இந்த மாதிரி சோஃபாவெல்லாம் இழுத்து போட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். பட் இப்போ ரமதான் டீப் கிளீனிங்கிறதால ஃபுல்லாக சோஃபாவெல்லாம் இழுத்து போட்டு அது பின்னாடி இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலி வீட்டை ஃபுல்லாக கூட்டி விட்டு தண்ணி வச்சு மாப் போட்டு எடுத்தாச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக சோஃபா அண்ட் கார்பெட்க்கு ஃபுல்லாக வேக்கம் போட்டு எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் சோஃபா கிளீனிங் அண்ட் கார்பெட்க்கு ஆளை கூப்பிட்டு க்ளீன் பண்ணலாம் தான் இருந்தேன். பட் அவங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவாக சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் அவ்வளோ யூசேஜ் இல்லை. இப்போ வர சோஃபா கார்பெட் எல்லாமே புதுசு மாதிரி அப்படியே தான் இருக்கு. இந்த இயர் வேணா அப்புறம் பார்த்துக்கலான்னு நானே ஃபுல்லாக வேக்கம் போட்டு க்ளீன் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, ஃபுல்லாக டீப் கிளீனிங் பண்ணி வீடே அப்படி கண்ணாடி மாதிரி பலன்னு மின்ன ஆரம்பிச்சுட்டு எல்லாம் கிளீன் பண்ணி முடிக்கும் போது பாடி பெயின் இருந்தாலும் அப்பாடா ரமதானுக்கு ப்ரிப்பேர் ஆகியாச்சுங்கிற ஃபீலிங்கே நம்மளுக்கு எனர்ஜியை கொடுத்துரும். கிளீனிங் முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் என்னங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா இதுக்கப்புறம் தான் ரமதான் டெக்கரேஷன்ஸ் பண்ண போறேன். ரமதான் டெக்கோர் ஐட்டம்ஸ்லாம் என்கிட்ட எல்லாமே இருக்கு. நான் எதுவுமே வாங்கல. இந்த வருஷம் ரமதானுக்காக இந்த ஒரு ஐட்டம் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது ஒரு பிரெட்டியான கிரசன்ட் லேம்ப் வித் லைட், பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் டேபிள்ல டேட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் வைக்கிறதுக்காக யூஸ்வலி என்கிட்ட இருக்கிற அந்த கிளாஸ் கேண்டி ஜார் தான் யூஸ் பண்ணுவேன். பட் இந்த வருஷம் என் ஃப்ரெண்டு கொடுத்த கிஃப்ட்டை தான் நான் யூஸ் பண்ண போறேன். லாஸ்ட் இயர் ரமதான்ல என் ஃப்ரெண்ட் எனக்கு இது கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிரிட்டியான இந்த கோல்டன் ட்ரேல 2 பவுல் வச்சிருந்தாங்க. அதுல இந்த ஃபிளவர் கர்டன் மாதிரி வரது தான் ரொம்ப ஹைலைட்டா இருந்தது. அந்த 2 ஜார்ல ஒன்னு டேட்ஸ் அண்ட் இன்னொன்னு சாக்லேட் போட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப பிரிட்டியா இருந்தது. லாஸ்ட் இயர்ல இருந்தே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எப்படா இதை எடுத்து யூஸ் பண்ணுவோம்னு. ரமதான் டேபிள் செட்டப்காக டேட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ், லைட்ஸ், ஃபிளவர்ஸ் அண்ட் லேண்டன் இதெல்லாமே வச்சு சூப்பரா டேபிள் செட்டப் பண்ணியாச்சு. ஃபைனலி ரமதான் டேபிள் செட்டப் இப்படி தான் பண்ணியிருந்தேன். பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ரிட்டியாக நல்லா இருந்தது. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு நார்மலாகவே இந்த டெக்கோர்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்குங்க. அதுவும் இந்த ரமதான் டைமில் வீடு ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி ரமதானுக்கு மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய லைட்ஸ்லாம் இந்த ஒரு மந்த் தான் யூஸ் பண்ண முடியுங்கிறதாலே இருக்கிறது எல்லாத்தையுமே வெளியே எடுத்து அங்கங்கே மாட்டி வச்சிருவேன். இந்த ஹைட்டாக மாற்ற லைட்ஸ் எல்லாமே என் ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ணி மாட்டி கொடுத்தாங்க. லாஸ்ட் இயர் இந்த பால் லைட்ஸ் தான் நான் டேபிள் மேலே போட்டிருந்தேன். அப்போவே இது எங்கே வாங்கினீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கும். இது எங்க போடுறதுனே தெரியல. பட் இதை கண்டிப்பா யூஸ் பண்ணி ஆகணும்னு கடைசி இந்த ஐலாண்ட் ஏரியால போட்டு விட்டுட்டேன். அப்புறம் இதுவும் ஒரு ரமதான் லைட் தான். இது லாஸ்ட் இயர் என்ட்ரன்ஸ்ல போடுறதுக்காக வச்சிருந்தேன். ஸோ இந்த வருஷமும் அதை மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே போட்டுடலான்னு ஹஸ்பண்ட் தான் மாட்டி கொடுத்தாங்க. வீடை ஃபுல்லாக டீப் கிளீனிங் பண்ணிவிட்டு ரமதான் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பண்ணி ஃபைனலி எல்லா லைட்டையும் ஆன் பண்ணி பார்க்கும்போது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கே, அதை சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது.
அவ்வளவுதான். இப்படிதான் என்னோட ரமதான் ப்ரீ ப்ரிப்பரேஷன் இருந்தது. நீங்க எல்லாரும் ரமதானுக்காக எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த ரமதான்ல மறக்காம எனக்காகவும் துவா கேளுங்க, நானும் உங்க எல்லாருக்காகவும் துவா கேட்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க, புதுசா பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.